எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனம் முதல் தெளிவா நிறுத்தி ஒருத்தவங்க வாசிங்க. அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தினுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு, இதனுடைய 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாளிலே அவர் பின்பற்றினதான ஜனங்களிடத்தில் அநேக விதமான கேள்விகளை கேட்டார். அதிலே ஒரு கேள்விதான் இது, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இது யாரை பார்த்து கேட்கப்பட்டதான கேள்வி? ஆண்டவர் இயேசு அவருக்காக தெரிந்தெடுத்த சீசர்களை பார்த்து கேட்டதான வார்த்தை. ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையை கேட்ட சீசரிடத்தில் கேட்டதான வார்த்தை. ஆண்டவர் இயேசு அவர் பிரயாணமாய் ஒரு படகுல ஏறி கடந்து போகும்போது நடந்த சம்பவத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த படகுல இயேசு இருந்தார், அந்த படகுல சீசரும் இருந்தார்கள். இந்த படகு அக்கறையை பிடிப்பதற்கு முன்னாடி அதனுடைய நடுக்கடலிலே மிக பயங்கரமான கொந்தளிப்பு. கடலிலே இந்த படகு அலைகளின் பலத்தினால உடைந்து போய்விடுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பயங்கர கொந்தளிப்பாக இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றும் அறியாதவர் போல அந்த படகுல என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? நித்திரை பண்ணிட்டு இருக்கிறார். படகு அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. படகுல இருக்கிறதான ஜனங்கள் எல்லாம் அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். படகுல இருந்தது வேற யாரும் இல்ல, சீசர்கள் தான் இருந்தாங்க. இந்த சீசர்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? விசுவாசம் இருந்தது உண்மைதான், ஆனா இப்போது விசுவாசம் இவர்கள்ட்ட என்ன செய்துட்டு போய்விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து இருந்தாலும், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், சில சூழ்நிலைகளிலே நம்முடைய விசுவாசம் எல்லாம் நம்மை விட்டு போய்விடுகிறது. விசுவாசம் போவதற்கான காரணம் என்ன? முதலாவது பயம். இவருக்குள்ளாக சூழ்நிலையை பார்த்த உடனே என்ன வந்துட்டு? பயம் வந்து விட்டது. பயம் மிக மிக வேதனை உள்ளது. அந்த பயத்தை பெற்றதான ஜனங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் அநேக இடங்களில் இந்த பிசாசை விரட்டும் போது பயத்தின் ஆவி உடையவர்களுக்கு இருக்கிறத பிசாசு விரட்டி இருக்கிறோம். தஞ்சாவூர்ல நான் ஒரு நபருக்கு பிசாசு விரட்டும் போது அவர் வேற எந்த தொந்தரவும் இல்லை. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 50-55 வயது இருக்கும். பகல்ல ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒண்டிட்டு தான் உட்காருவார். பகல் அதுக்கு முன்னாடி நன்றாக இருந்தவர். பகல்ல ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒண்டிட்டு தான் உட்காருவார்.
கேட்டா அவர் சொல்லுவாரு, என்னைய வந்து பாம்பு கடிக்க வருது, பாம்பு கடிக்க வருது. தேடி பார்த்தா ஒண்ணுமே இருக்கு. ஆனா அவருடைய கண்களுக்கு அவர் இருக்கிறதான இடமெல்லாம் கண்களுக்கு என்னதாவே தெரியும், நமக்கு தெரியாது. ஆனா அவருடைய கண்ணுக்கு எங்க போனாலும் பாம்பு அவரை கடிக்க வர்றது போல இருக்கும். பயம், அந்த பயத்தை உருவாக்குகிறது சர்ப்பத்தினுடைய ஆவி. விசுவாசம் உள்ளதான ஜனங்களுக்கு பயம் இருக்காது. இந்த விசுவாசத்தை சீர்குலைக்கும்படியாக ஒரு மனிதனுக்கு முதலாவது சாத்தான் கொடுக்கிறது எதை கொடுக்கிறான்? பயத்தை கொடுக்கிறான். ஆனா வேதம் சொல்கிறது, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவிய கொடுக்கல. நல்லா சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு, எல்லாரும் வாயை திறந்து உங்க வாயில உச்சரிங்க, ஆண்டவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. தைரியமா சொல்லுங்க, எனக்கு தைரியத்தின் ஆவியை தந்திருக்கிறார். எல்லாவற்றின் மேலும் எனக்கு தைரியம். இன்னைக்கு சாத்தானை பார்த்தா அநேகருக்கு என்னது, சாத்தான் வந்துட்டானே சொன்னே முகத்தை பார்த்தா அப்படி பயம் அப்பி தெரியுது. முகத்தை பிரேம் போட்டு பார்த்தா என்ன தெரியுது, என்ன படுத்த போறானோ. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை படகுல இருக்கிற வரைக்கும் கொந்தளிப்பு வந்து கட்டாயம் அடங்கும், இரைச்சல் கட்டாயம் அடங்கும். ஏனென்றால் நீங்கள் தனியா இல்லை, அந்த படகுல இயேசு இருந்த காரணத்தினாலே தான் அந்த கொந்தளிப்பு வந்து அங்கே அடங்கினது. அவர் அந்த கடலுக்கு கட்டளையிடுகிறார், கொந்தளித்துக் கொண்டிருக்கிற கடலுக்கு கட்டளையிடுகிறார், இறையாதே அமைதலாயிரு. ஒரே வார்த்தை தான். அவர் சர்வ வல்லமை உள்ளதான தேவன், வானத்தை பூமி உண்டாக்கினதான தேவன். சிலர் நினைக்கிறது போல இயேசு மனிதன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவரோ உலகத்தில் இருந்தார். அந்த உலகத்தில் இருந்ததான தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாகத்தான் எல்லாம் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே எல்லாமல் உண்டாகவே இல்லை. எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நம்மை உண்டாக்கினது யார் தான்? உங்களை யார் உண்டாக்குனா? தேவன் தான் உண்டாக்கினார். இந்த குடும்பத்தில் கொண்டு யார் உண்டாக்கினார்? யார் உண்டாக்குனா? சில குடும்பத்தை பேச்சு எப்படி வருமா, இந்த குடும்பத்துல கொண்டு ஆண்டு உண்டாக்கிட்டாரு என்னைய, இந்த ஊர்ல கொண்டு என்னை உண்டாக்கிட்டார். எத்தனை குடும்பம் இருக்கு, எத்தனை ஊர் இருக்கு, இருந்திருந்து இந்த குடும்பத்துல கொண்டா உண்டாக்கணும். நீங்க அங்கதான் இருக்க வேண்டும் என்பது அது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். நீங்க அங்கதான் இருக்க வேண்டும். அங்கே இருந்து கொண்டுதான் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் இருக்கிறத இடத்துலதான் ஒளியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏழை குடும்பத்தில் இருக்கிறீர்களா, அங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருங்க. ஒரு சிறிய வேலை செய்கிற இடத்துல ஒரு சிறிய வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா, அங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருங்க. ஒரு சிறிய வியாபாரத்தை செய்கிறீர்களா, அங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருங்க. ஒரு படிப்பை படிக்கிறீர்களா, அங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருங்க. சிறிய படிப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் தான் எனக்கு இந்த படிப்பை தந்திருக்கிறார். இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு படிப்பை குறித்து என்ன கிடையாது, திருப்தி இல்லை. இருக்கிற சூழ்நிலை குறித்தான திருப்தி இல்லை. ஏழையான குடும்பத்தில் இருந்தால் ஒரு சின்ன ஒரு காலேஜ்லயோ ஒரு சின்ன பாலிடெக்னிக்லயோ இல்லாவிட்டா ஒரு சாதாரண தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. அந்த இடத்துல தேவன் உங்களை வைத்திருக்கிறார் என்று நம்பி விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு போய்கொண்டிருந்தால் பெரிய படிப்பு படித்தவர்களை விட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மிக மிக மேன்மையாக என்ன செய்வார், வைப்பார். அப்போ அநேக ஜனங்களுக்குள்ளாக பயத்தின் ஆவியை யார் உருவாக்குகிறார்? சீசருக்கே பயம் வந்ததுன்னா நமக்கு வராம இருக்குமா? பயம் வந்துன்னா சொல்லணும், அப்பாலை போ, சாத்தானை எங்க வர்ற, நான் யாருடைய பிள்ளை, அதை அரட்டலாம் செய்யும், மிரட்டலாம் செய்யும். சாத்தானுக்கு வேலை என்னதுதான், கோலியாத்தை யாரும் மிரட்டணும், மிரட்டதானே செய்யலாம். மிரட்டுதலுக்கு பயந்து ஒருத்தனும் பக்கத்துல போகல. சவுல் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவனுடைய தோளுக்கு கீழே இருக்க உயரம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இவன் ரொம்ப உயரமான மனுஷன் யாரு? இல்ல சவுல். சரி, யுத்தம் பண்ணியாவது பார்க்க வேண்டாமா? யுத்தம் பண்ணி பார்த்தாது தோற்க வேண்டாமா? அவன் வார்த்தைக்கு பயந்து போய் பக்கத்துல ஒருவருமே போகல. பட்டயத்தை வைத்திருக்கவன் பக்கத்துல ஒருவருமே போகல. ஈட்டிய வைத்திருக்கவன் போகல. கவசத்தை போட்டுக்கவன் போகல. பயம் எந்த ஒரு மனிதனை பக்கத்துல நெருங்க விடாமல் ஒரு பார்த்து கொண்டது. ஆனா இந்த தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுக்கு பயம் என்பதே இல்லை.
ஆனா மற்றவர்கள் எல்லாம் பயமுறுத்தி பார்க்கிறாங்க அவனை. சவுல் கூட சொல்றான், பயந்தவன் எப்போதுமே அடுத்தவன் என்ன காட்டுவான். நீங்க பழகுகிறதான நபர்களை குறித்து ரொம்ப கவனமா இருக்கும். நீங்க நண்பர்களாக ஏற்றுக்கொள்கிறதான ஜனங்கள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏனென்றால் யாரை நண்பர்களாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களாகவே மாறிவிடுவார்கள். ஒரு பயமுள்ளதான மனுஷனோடு நீங்கள் வந்து இந்த உட்கார் இப்ப என்ன உனக்கு இந்த உட்கார் போகக்கூடாதுன்னா முன்னாடி உட்காரு, இங்க தள்ளி உட்காரு. ஒரு பயமுள்ளதான மனிதன் பக்கத்தில் இருக்கிற மற்றவர்கள் என்ன காட்டுவான்? பயம் காட்டுவான். பயம் என்பது வேதனை உள்ளது. பயம் என்பது மனிதர்களுக்கு வெற்றியை கொடுக்காது, மனிதர்களுக்கு தோல்வியை கொடுக்கும். எனவேதான் கிதியோனுடைய நாட்களிலே பல ஆயிரம் ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை கிதியோனுக்கு சொல்லப்படுகிறது, பயமுள்ளவனை எல்லாவற்றையும் நீ பிரித்து திரும்ப அனுப்பிவிடு. அதுல பல ஆயிரம் ஜனங்கள் வந்து கழிந்து விட்டார்கள். அங்கே கடைசியில இருந்தது எத்தனை பேர் தான்? 300 பேர் தான் வந்து இருந்தாங்க. இந்த 300 பேரால ஆனால் மிக பெரிதான வெற்றியை வந்து கட்டளையிட்டார். வெற்றி எங்கெங்கெல்லாம் வந்ததோ அந்த இடத்துல இருந்த மனிதர்கள் எல்லாம் தைரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சாத்தான் மேல வந்து உங்களுக்கு வெற்றி வேணுமா? மந்திராத பெலிசுனிய செயல் மேல உங்களுக்கு வெற்றி வேணுமா? முதலாவது உங்களுக்கு தேவை விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் போய்விடக் கூடாது. இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தலாம், நீங்கள் பயந்து விட கூடாது. அங்கே தாவீதுக்கு இருந்ததான சூழ்நிலைகள் எல்லா ஜனங்களையும் பயப்படுத்தினது. சவுல் கூட சொல்றான், நீலாம் இவனை மேற்கொள்ள முடியாதுப்பா, அவன் தன்னுடைய சிறுவயது முதல் யுத்த வீரன், யுத்த கலைகளை என்ன யுத்த கலைகளை கற்றிருந்தாலும் சரி, ஆனா ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளாத ஒரு தேவனுடைய மனுஷன் எல்லா கலைகளையும் கற்றதான மனுஷனை தோற்கடிப்பான். நான் அநேக வேளைகளை நினைக்கிறது உண்டு, இன்னைக்கு மந்திரவாதிகள் எல்லாருமே பல ஆண்டுகள் அதிகமான பணத்தை செலவு பண்ணி இதெல்லாம் எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி அதனுடைய யுக்தி தந்திரம் எல்லாவற்றையும் படித்து கொண்டு ஒரு சாத்தானை அனுப்புகிறாங்க, ஒரு சாத்தானை விளக்குகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த படிப்பு வந்து படிக்கவில்லை, சாத்தானுக்கு சம்பந்தப்பட்ட எந்த படிப்பு படிக்கவில்லை. நாம் ஆண்டவரை குறித்து படித்திருக்கிறோம். சாத்தானுடைய படிப்பு நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு ஆண்டவர் யார் என்பது தெரிந்தால் போதும். நம்முடைய வெற்றி ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு, நாம் ஆண்டவருடைய நாமத்தினால் கொண்டிருக்கிறதான தைரியத்திற்குள் இருக்கிறது. எந்த இடத்தில் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாக விசுவாசத்தோடு இருந்தார்களோ அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட தோல்வி என்பதே அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை. அந்த கிதியோன் பலாயிரம் ஜனங்களை 300 பேரை கொண்டு என்ன செய்தான், தோற்கடித்தார். அந்த 300 பேரும் தைரியம் உள்ளவர்கள். அந்த 300 பேரும் தைரியம் உள்ளவர்களாக இருந்தபடினால பலத்த சேனை இந்த 300 பேருக்கு முன்பதாக தோற்கடிக்கப்பட்டது. அங்கே மிக பெரிதான உயரம் சொல்றாங்க 9.25 அடி. யாரு? கோலியாத். 9.25 அடி எவ்வளவு? இதுக்கு மேல போயிடும். இவ்வளவு வச்சுக்கலாம், இவ்வளவு உயரம் வச்சுக்கலாம். இவ்வளவு உயரம் ஒரு மனுஷன் இருந்தா அவனுடைய பருமன் எவ்வளவு இருக்கும்? கொஞ்சம் உழவாது இருக்கும்ல, கொஞ்சம் கற்பனை படிப்பார், இந்த கை அளவாது இருக்கும்ல. ஆனா தாவீது நம்மில எல்லாம் சரியவன், நம்மில எல்லாம் குட்டையான. நம்ம இப்ப சாதாரணமாக இருக்கிறோம் அல்லவா, இதுல எல்லாமே கட்டையான மனுஷன். சவுல் வந்து உயரமான மனுஷனா இருந்தாலும் இவனை பார்க்கும் போது என்ன வந்துட்டு, இவனுக்கு பயம் வந்தா எப்படி அவன் யுத்தத்துக்கு போவான்? சவுலுக்கே பயம் வந்து விட்டது. ஆனால் அவன் கூட இருந்த ராணுவ வீரர்கள் யாருக்காவது தைரியம் வருமா? எல்லாரும் என்ன செய்யறான், பயந்து ஒதுங்குகிறான். தாவீது வந்தான், நான் வந்து போறேன்னு சொன்ன பயம் காட்டுறாங்க. பயம் காட்டினாலும் இவனுக்கு என்ன வரல. இன்னைக்கு நிறைய பேருக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டு என்ன வந்துடும், பயம் வந்திருக்கா? எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா யார் பயப்படக்கூடாது? பயப்பட சொல்லுங்க, யார் பயப்படக்கூடாது? பயம் வந்துட்டுனா என்ன, ஆவி வந்துட்டுன்னு அர்த்தம் இல்ல, பயத்தின் ஆவி வந்துட்டுன்னு அர்த்தம். அப்பாலே போல் பயத்தின் ஆவியே. நான் யாருடைய பிள்ளை? நானும் முன்பு எதுக்கு பார்த்தாலும் பயப்படும். என் நிழலை பார்த்தே பயந்து நான் விழுந்த நாள்லாம் உண்டு.
என் நடத்த பார்த்தே பயந்துருக்கேன். பகல்ல இந்த ரூம்ல நான் அந்த ரூம்ல போக மாட்டேன். அந்த காலத்துல வந்து வெடி போட்டா எங்க அம்மா சேலையை சுத்திக்கிட்டு போய் உள்ள போய் நின்றுடுவேன். எதுக்கு பயந்து போய்? ஏன்னா அவ்வளவு பயம். பகல்ல ஒரு இடம் போக மாட்டேன், அவ்வளவு பயம். என்ன ஆவி? பின்னாடி ஒரு பின்காலத்துல வரும்போதுதான் தெரியுது இது என்னது, இது ஒரு ஆவி, பயத்தின் ஆவி. இதற்கான ஸ்பெஷல் நான் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்த ஆண்டவரே, பைபிள் வாசிச்சப்பதான் தெரியுது இது சாதாரணமாக வருகிறதான ஒரு பயம் அல்ல, இது பயத்தின் ஆவி. ஆண்டவரே, இந்த பயத்தின் ஆவி என்னோடு இருக்கவே கூடாது. இப்போ சில வேளைகளில் சில பொல்லாத ஆவிகள் வந்து என்னை பயமுறுத்தும், சில பொல்லாத ஆவிகள் பயமுறுத்தும். பொல்லாத ஆவிய மனுஷனை பயம் காட்டி வந்து என்ன செய்ய வாழுகிறது. ஏற்கனவே முன்னாடி ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல பொல்லாதாவி விரட்ட போகும்போது பொல்லாதாவி பிடிச்சதான மனுஷன் என்னத்தை தூக்கிட்டு வந்துட்டான், அறுவடை தூக்கிட்டு வந்துட்டான். கேட்டுருக்கீங்களா நீங்க சாட்சிய? பொல்லாதாவி விரட்ட போகும்போது ஒரு வீட்டுல பொல்லாதாவி ஆடிட்டு இருந்தவன் என்னை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக வீட்டுக்குள்ள போனா அறுவடத்துக்கு வந்து போரியா வெட்டுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். என்ன செய்வீங்க நீங்க? என்ன செய்வீங்க? பேய வெட்டினதும் போதும் ஊழியம் போதும் ஓடிடுவோம் அப்படிதான் நினைப்பீங்க. பேய் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டுனா மனுஷனா சரி நம்ம மனுஷனை எடுத்துக்காண்டா விட்டுறலாம். ஆனா பேய் தான் நினைச்சுட்டா அதை விட போறதே கிடையாது. ஏனென்றால் நமக்குள் யாருடைய சக்தி இருக்கிறது? ஆண்டவர் இயேசுடைய சக்தி இருக்கிறது. நான் சொன்னேன், ஒரு நாள் வெட்ட முடிந்தால் வெட்டு. நான் அசையவே இல்லை, அசையவே இல்லை, அப்படியே இருக்கிறேன். நான் தனித்து தான் இருக்கிறேன். போகும்போதே மனைவி சொன்னான், நீங்க போகாதங்க, ராத்திரி என்ன செய்யாதுங்க, போகாதங்க போகாதங்க. நான் இருமனசா இருந்தேன். அந்த நபர் ஆட்டோ பிடிச்சு வந்துட்டாப்புல. பாஸ்டர் நீங்க எப்படி வந்தாலும் தெரியும், ஆட்டோ பிடிச்சு வந்தாப்புல. போனேன். போனா அங்க ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு பக்கத்துல எனக்கு எண்ணம், வெட்டினா என்ன பண்றது? கர்த்தருடைய ஆவியான சொல்ற, உன்னை வெட்ட மாட்டான், உனக்கு அதிகாரம் இருக்கு, உன்னை வந்து என்ன செய்ய வெட்ட மாட்டான். அப்படியே அசையாம இப்படி நின்றுட்டு இருந்தேன். வெட்ட ஒரு நாள் வெட்ட முடியும், வெட்டும் இவ்வளவு வெட்டுற மாதிரி தான் வந்தான். அவ்வளவு தூரத்துக்கு வெட்டுற மாதிரி வந்தான். வெட்டுற மாதிரி வந்தவன் கை கீழே விழுந்தது, அருவாய் கீழே போட்டான். அதற்கப்புறமாக என்னை ஒண்ணுமே செய்ய அன்னைக்கு என்ன அந்த விரட்டிட்டு தான் வந்தேன். அந்த பொல்லாத ஆவிய அந்த மனுஷனை விட்டு விரட்டிட்டு தான் வந்தேன். சாத்தான் எப்போதுமே எங்களே பயங்காட்டுறான், உங்களெல்லாம் ரொம்ப வந்து என்ன செய்வான், பயங்காட்டுவான். அவன் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் பயமுறுத்தியே மனிதர்களை பயமுறுத்தியே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம் இல்லை. வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் வந்து கடந்து வரலாம். சாத்தான பயங்காட்டி உங்களுடைய வாழ்க்கையை தோற்று போக செய்திருக்கிறான். நீங்கள் ஜெயம் பெற வேண்டுமானால் விசுவாசம் உங்களுக்குள் வந்து வர வேண்டும். இந்த விசுவாசம் உங்களுக்குள் வருகிறதான வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் ஜெயம் எடுக்கவே வந்து முடியாது. 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்களானால், வாசிங்கள். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது அது என்னப்படுத்தக்கூடியது? வேதனைப்படுத்தக்கூடிய. பயம் வந்து விட்டதனால் தூங்க முடியாது, நீங்க பயம் வந்து விட்டதால் நீங்க சாப்பிட முடியாது, பயம் வந்து விட்டதனால் நீங்க எந்த வேலையை கருத்தாக உங்களால் செய்யவே முடியாது. பயம் வந்து விட்டதனால் மனது வந்து அமைதல் பதட்டத்தோட வந்து இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள், எனவே இந்த வேதனை உள்ளதான பயத்தை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் வந்து என்ன செய்யணும்? புறம்பே தள்ள வேண்டும். ஒரு முறை தாவீதுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது 1 சாமுவேல் 30:6 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவன் கர்த்தருக்குள் தன் இருதயத்தை என்ன செய்தானா? எப்போதும் உங்களுடைய இருதயத்தை யார் திடப்படுத்தணும்? மனுஷன் திடப்படுத்தான். வந்த பார்த்துக்கலாம், வெட்டிடலாம், குத்திடலாம், சரிச்சிடலாம், அங்க போயிடலாம், போலீஸுக்கு. ஆண்டவர் நம்மள வந்து என்ன செய்யணும்? திடப்படுத்த. நான் இருக்கிறேன் மகனே, நீ வந்து என்ன செய்யாத, பயப்படாத, நீ கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிறதான தெய்வம் உன்னோடு கூட எல்லா இடத்திலிருந்து வருகிறார். உன்னோடு கூட தெய்வம் வராவிட்டால் உனக்கு விரோதம் செய்ய சாத்தான் வந்து உன்னோடு இருந்து உனக்கு விரோதத்தை செய்து விடுவான். அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாத்தான் விரோதம் செய்ய முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், ஆண்டவன் நம்மோடு கூட வந்து போகிறான். நம்ம பைக்கில் போகும்போது பைக்கில் பின்னாடி யார் உட்கார்ந்துருக்கா?
உட்கார்ந்துருக்கவங்க உட்கார்ந்துருப்பாங்க பாஸ்டர். யார் உட்கார்ந்துருப்பா சொல்லுங்க, யார் உட்கார்ந்துருப்பா? யார் உங்க வீட்டில் உட்கார்ந்துருப்பாங்க பாஸ்டர்? யார் உட்கார்ந்துருப்பாங்க? சமீபத்தில் ஒரு போட்டோ போட்டாங்க. கேரளாவில் ஒரு சிசிடிவியில் பதிவான ஒரு காட்சி. கேரளாவில் ஒரு சிசிடிவியில் பதிவான காட்சி. ரொம்ப வேகமாக போனார் என்று சொல்லி அந்த ரோடில் வைத்திருக்கிறதான கேமரா வந்து ஒரு பைக்கில் போனவன வந்து போட்டோ எடுத்தது, ஃபைனுக்காக போட்டோ எடுத்தது. அப்போ கோர்ட்டில் கொண்டு ஃபைன் கட்டுவதற்காக அப்ளை பண்ணும்போது அந்த போட்டோவை சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா இவன் தான் இத்தனை மேல் ஸ்பீடில் போனான் என்கிறதான அடையாளம் வேணுங்கிறதுக்காக அந்த சிசிடிவியுடைய போட்டோவை கொடுப்பாங்க. அப்போ அந்த போட்டோவை பார்த்தா இவன் பைக்கில் போகும்போது அவன் பைக்குக்கு பின்னாடி ஒரு பொம்பளையால் உட்காந்துருக்கு. அவன் தத்துரமா தெரியுது, சிசிடிவியில் அப்படியே தத்துரமா தெரியுது, பின்னாடி உட்காந்துருக்கு. கடைசியில் அதை யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த ஏரியாவில் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனதான ஒரு ஆளு, 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனதான ஒரு ஆளு சுகமா யார் பைக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கு. இது இவன் பைக்கு பின்னாடி எதுக்கு உட்கார்ந்துருக்கு? இவனை என்னைக்கு இவனை கவுத்தி இவனை அவளோடு கூட சேர்க்கலாம் என்பதற்கு தான் தினசரி உட்கார்ந்து இருக்கிறது. ஆனா நம்முடைய ஆண்டவர் எந்த ஆதியையும் நம்ம பின்னாடி உட்கார்வதற்கு அனுமதிக்கிறதே. நீங்க யாரோட இருக்கணும்? நீங்க சாத்தானோட போய் இருக்க கூடாது. நீங்க யாரோட இருக்கணும்? நீங்க ஆண்டவரோடு இருக்கணும். வேதம் சொல்கிறது, நீங்கள் அவரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார். நாம எத்தனை இடத்துல கிராஸ் பண்ணி போகும்போது கோபம் கொண்டு நம்மளை வந்து கிராஸ் பண்ணி எத்தனை ஆவிகள் போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? ஏனென்றால் அதால கோபப்பட மட்டும் தான் முடியும். ஆனா நம்ம வந்து நெருங்க அதால வந்து முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய பலத்த கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அதனாலதான் நாம் திடம் கொண்டு இருக்கிறோம். எந்த இடத்துல போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி. சிலர்லாம் என்ன பயமுறுத்துவாங்க, அங்க போவாதாங்க உங்களை அடிச்சிருவாங்க, எதிர்ப்பு நேரம் அப்படி இப்படிம்பாங்க. தேவனை அறியாம ஒரு தேவனுடைய மனுஷன் மேல என்ன கிடையாது, எந்த மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. மிஞ்சி கைப்பட்டால் அவன் கை ஆண்டு வெட்டிடுவார். நம்மளை வெட்டணும்னு கைப்பட்டணும் அவன் கை போயிடும். நம்ம காலை ஒடிக்கணும்னு அவன் பிரயாசப்படணும் அவன் கால் போயிடும். மிஞ்சி நம்ம பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, மிஞ்சும் கோபத்தை தேவன் வந்து என்ன செய்வார்? கோபம் ஒரு லிமிட் தான் இருக்கணும். ஒரு ஆண்டுடைய பிள்ளைகள் மேல கோபம் ஒரு லிமிட் தான் இருக்கணும். அந்த கோபம் மிஞ்சி போயிட்டுன்னா மிஞ்சி கோபத்தை யார் அடக்குவா? கர்த்தர் வந்து அடக்குவார். கர்த்தருக்குள் நம்முடைய இருதயத்தை நாம வந்து என்ன செய்ய வேண்டும்? திடப்படுத்த. அடுத்தபடியாக இந்த விசுவாசம் இல்லாமல் போவதற்கான காரணம் என்ன? சந்தேகம். இயேசுனுடைய வல்லமையின் மீது இன்னைக்கு அநேகருக்கு என்னது? இயேசு வல்லமையில சிறந்தவர் நம்பிக்கை இருக்கா? சர்வ வல்லவர், அதாவது எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நம்பிக்கை இருக்கா? பைபிள் சொல்லப்படுகிற வல்லமை தேவனுடையது என்பது. வல்லமை வந்து தேவனுடையது. இந்த தேவனுடைய வல்லமையின் மீது இன்றைக்கு அநேகருக்கு சந்தேகம். அப்படி சந்தேகம் வருகிறபடினால்தான் அநேகர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்ததற்கு பிறகும் இவர்கள் மாற்று வழிகளிலே, மாற்று மார்க்கத்தினுடைய வழிகளிலே போவதற்கான காரணம் என்ன? இயேசுவை குறித்தான சந்தேகம் வந்து விடுகிறது. ஜெபத்தினுடைய மேன்மை குறித்தான சந்தேகம் வந்து விடுகிறது. எனவே இவர்களால் தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசிக்க முடியவில்லை. ஆண்டவரை விசுவாசிக்கிறதான மனுஷன் மட்டுமே சந்தேகப்படாமல் கர்த்தரை நம்பி இருப்பான். வேதத்திலே பார்க்கிறோம், யாக்கோபனுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5 இருந்து 7 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது, சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் ஏதாயிலும் பெறலாம் என்று அவன் நினைச்சே பறக்க வேண்டாம். இந்த சபையில உங்களுக்கு நன்மை நடக்கும் விசுவாசித்தா மட்டும்தான் இந்த சபையில உங்களுக்கு என்ன நடக்கும். சந்தேகம் வந்துட்டு என்ன நடக்காது. பாஸ்டர் ஜெபம் வந்து உங்களுக்கு பலம் கொடுக்கணும்னா யாரை நம்பணும்? தேவனுக்கு பிறகு. ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் மேலையும் அவருடைய தாசனாகிய மோசேயின் மேலும் என்ன வைத்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். அந்த மோசேயின் மேல விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் அந்த மோசேயின் மூலமாக என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. ஆண்டவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் அற்புதத்தை செய்தாரோ அந்த இடத்துல எல்லாம் விசுவாசித்த ஜனங்களுக்கு தான் செய்திருக்கிறார். ஆனா எத்தனையோ இடங்கள் அற்புதத்தை செய்தார். ஆனா அவருடைய ஊர்ல அவரால் அற்புதத்தை செய்ய முடியல. ஏன் அவருடைய ஊர்ல அற்புதத்தை செய்ய முடியவில்லை? அவருடைய ஊரில் உள்ளதான ஜனங்கள் சொன்னாங்க, தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் நமக்கு தெரியுமே, இவருடைய சகோதரர்கள் எல்லாம் அங்க இருக்காங்களே, இவன் மூலமா என்ன நடக்கும்
சோத்திரம். எனவே அவருடைய சொந்த ஊர்ல என்ன செய்யலை? ஏன் ஜனங்களுக்கு என்ன இல்லை? தேவனிடத்துல நீங்க நன்மையை பெறுவதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் எப்பெல்லாம் குறைபடுதோ அப்பெல்லாம் ஆண்டவரே விசுவாசிக்கிற ஆண்டவர், ஆனால் கொஞ்சோடு எனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? விசுவாசம். இந்தியா டீம் கிரிக்கெட் விளையாடுதுன்னு வைப்போமே, அப்பதான் அதை லைவ்ல பார்க்குறோம். அது எனக்கு கிரிக்கெட்ல ஆர்வம் கிடையாது, நான் கிரிக்கெட் பார்க்கறதும் இல்லை, எனக்கு என்னமோ அந்த விளையாட்டுல ஆர்வம் இல்லை. ஆனால் நிறைய பேர் கிரிக்கெட்னா பைத்தியம். லீவ் போட்டுக்கலாம் என்னத்தை பார்ப்பாங்க, ஆஃபீஸில் வேலை செய்யறவங்க சிலர் லீவ் போட்டுக்கலாம் அவங்க கிரிக்கெட்டை பார்த்து கிடப்பாங்க. அப்போ முதல்ல அவங்க கிரிக்கெட்டை பார்க்குறாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க ஏதோ ஒரு டீமுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க இருதயத்தில். சிலர் இந்தியா டீம் சப்போர்ட்டாக இருப்பாங்க, சிலர் வெளிநாட்டு டீம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க இருதயத்தில் ஒரு இது வச்சிருப்பாங்க சப்போர்ட்டிங். ஆனால் அது விளையாடும் போது இவங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்கு. இவன் ஜெயிப்பானோ ஜெயிக்க மாட்டானோ என்ற ஒரு பதட்டத்திலே அப்படி இருப்பாங்க. முடிகிற வரைக்கும் என்னதுதான் பதட்டம். இது எதில் பார்க்கும்போது? லைவ்ல பார்க்கும்போது. இந்த லைவ்ல ரெக்கார்டிங் பண்ணிட்டு ரெண்டாவது பார்க்கும்போது ஏற்கனவே நமக்கு என்ன தெரிஞ்சிட்டு? ஏற்கனவே முடிவு தெரிஞ்சிட்டு, ஜெயிச்சுட்டான் இவன் என்கிறதான முடிவு நமக்கு தெரிஞ்சிட்டு. இப்ப முடிவு தெரிஞ்சபடினால இதை பார்க்கும்போது நமக்கு என்ன இல்லை? பதட்டம் இல்லை. கடைசியில் இவன் தானே ஜெயிச்சான் அப்படி என்கிறதான ஒரு விசுவாசம் இருக்கிறபடினால நமக்கு பதட்டம் இருக்காது. இதே போல நமக்கு ஒரு காரியம், ஒரு சம்பவம் நடைபெறும் போது இது என்ன பண்ண போகிறதோ, எப்படி முடிய போகிறதோ என்கிறதான ஒரு பதட்டம் வரும்போது நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. பாட்டு பண்ணோம்ல, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானியரே, அதுல என்ன வார்த்தை இருக்கு? தோல்வி என்பதே எனக்கு. அப்படிதான் பாடுறீங்க. அப்படி பாடுறீங்களா இல்லையா? எப்பவாவது தோல்வி இருக்கும், சில வேலை வெற்றி கிடைக்கும். அப்படியே பாடணும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மில் அன்பு கூறுகிறதாலே நாம் முற்றும் ஜெயமுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடந்தால் நாம் மிகப்பெரிய பலசாலிகளாக இருப்போம். எதுவுமே நம்ம அசைக்க முடியாது. சந்தேகம் என்பது நமக்கு அவசியமே இல்லை. சந்தேகம் என்பது நமக்குரியதல்ல. சந்தேகம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது அல்ல. இந்த சந்தேகம் வந்து விட்டதானால் தேவனிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நாம் நினைக்கவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, என்ன இருக்காது? மழை வரணும் விசுவாசம் ஜெபம் பண்ணா போகும்போது எதை எடுத்து போகணும்? விசுவாசம் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். வெறுமே இருதயத்தில் விசுவாசத்தை மட்டும் போதாது. மழைக்காக ஜோம்னிட்டு அதெல்லாம் ஜோம்னுங்கிறதா என்ன வராது? அதெல்லாம் இருக்கிறத பார்த்தா என்ன வராது? மழை வரதான் நினைச்சு போட்டா உங்க விசுவாசம் வந்து என்ன செய்யாது? கிரியை செய்யாது. விசுவாசம் இயற்கையை விட சக்தி உள்ளது. அது உங்களுக்கு தெரியாது. விசுவாசம் இயற்கையை விட சக்தி உள்ளது. இயற்கையில எலியா தீர்க்கதரிசியுடைய நாட்களில உள்ளங்கை அளவு மேகம் தான், 4 துளி தான். அந்த உள்ளங்கை அளவு மேகத்தை நம்பிட்டு தான் இந்த தீர்க்கதரிசி சொல்றான், ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்றான், பெருமழையுடைய இரைச்சல் கேட்கிறது சொல்றான். அங்கே இருக்கிறது உள்ளங்கை அளவு மேகம். ஆனால் இவனுடைய விசுவாச காது கேட்குது, பெருமழையினுடைய இரைச்சலை கேட்கிறது. மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு நீ ரதத்தை பூட்டி ஓடிவிடும் என்று சொல்லுகிறான். இவனுடைய விசுவாச வார்த்தை அங்க பெருமழையை வர செய்தது. விசுவாசம் என்பது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெபம்னா விசுவாசோட ஜெபம். அதுதான் என்ன உண்டு? அதான் என்ன உண்டு? பலம். விசுவாசம் இல்லாமல் ஜெபித்து அதுக்கு என்ன கிடையாது. பல வருஷமா நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆனா என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் எதிரிகளை வந்து முறியடிக்கும். விசுவாசம் தகர்க்க முடியாத இரும்பு கதவுகளை உடைத்து விடும். இரும்பு கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வாள்களை முறிக்கிறதான ஒரு வல்லமை தேவனை விசுவாசிக்கிறதான விசுவாசத்திற்குள்ளாக இருக்கிறது. அடுத்தபடியாக விசுவாசத்தை குறைய செய்கிறது சோதனை காலம். மனிதர்களுக்கு ஒண்ணு வரும். எல்லாருக்கும் என்ன காலம் இருக்கு? இயேசுக்கே ஒரு சோதனை காலம் இருந்தது. அந்த சோதனை காலத்துல யார் வந்துட்டா? பேர்ந்தது சோதனைக்காரன் சாத்தானும் வந்துட்டான். தேவன் வந்து சோதிக்கிறவர் அல்ல.
ஆனா சாத்தான் சோதனைக்காரன் வந்துட்டான். யாரை சோதிக்கும்படியாக? அந்த சோதனை காலத்துல அவர் என்ன பண்ணாரு? சோதனை காலத்துல என்ன பண்ணாரு? சோதனை காலத்துல உபவாசம் இருந்தார். அந்த உபவாசம் இருக்கிற நேரத்தில் யார் வரா? சாத்தான் வரா. இவர் உபவாசம் இருந்தபடினால் அந்த சாத்தானை அவர் லகுவாக ஜெயித்தார். நிறைய பேரு சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வேகமாக வாசிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்க. கேட்கும் போது அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறார்கள். தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினா கொஞ்ச காலம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார். கொஞ்ச காலம் அவர்களுக்கு என்ன வந்துடும்? நம்பிக்கை வந்துடும். நன்மை நடந்தோட நம்பிக்கை வந்துடும். சில காரியங்கள் இவர்களுக்கு ஃபேவரா முடிந்தோட நம்பிக்கை வந்துடும். அதற்கு அடுத்தாற் போல கொஞ்சம் சோதனை காலம் என்ன செய்ய வரும். இந்த சோதனை காலத்துல வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சோதனையில என்னோடு நிலைத்து இருந்தவர்கள் நீங்களே. நமக்கு கடைசியில் எப்போது வெற்றிதான் என்பது தெரிந்துவிட்டால் பயம் வராது, சந்தேகம் வராது. சோதனை காலத்துல நாம என்ன செய்ய மாட்டோம்? பின்வாங்கி போக மாட்டோம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எபிரேயர் நிருபத்துல விதமாக சொல்லப்பட்டிருக்க நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்களானால் 13ஆம் அதிகாரம் சொல்ல நினைக்கிறேன். சரி, 10ஆம் அதிகாரம் வாசிங்க. 38, 39. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது போகும். பின்வாங்கி போவான். ஆண்டவர்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ஆண்டவர்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ஒரு பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறோம் என்பதற்காக நீங்க ரொம்ப பொத்தி 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 வளர்த்தீங்கன்னா, எந்த வேலையும் செய்ய விடாமல் வந்து வளர்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரியவர்கள் ஆகும் போது சும்மா இந்த பிராய்லர் கோழிக்கு எலும்பு உடைகிறது மாதிரி லேசா இப்படி தட்டினாலே என்ன உடைச்சிடும்? எலும்பு உடைஞ்சிரும். சில பேர்லாம் பார்த்து நான் சொல்லுவேன், இவங்களும் பிராய்லர் கோழின்னு சொல்லுவேன். ஏன்னா என்னமே இருக்காது, சத்தானது சாப்பிடுவாங்க, ஆனா என்ன இருக்காது? சத்தானது சாப்பிட்டா மட்டும் காணாது. அந்த பலம் எலும்புக்குள் உடம்புக்குள் வர வேண்டுமானால் அது சம்பந்தப்பட்டதான வேலைகளை செய்தால் மட்டுமே. அந்த வேலைகளை செய்ய முடியாதவங்க எங்க போறாங்க? ஜிம்முக்கு போறாங்க. அப்பதானே ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா வேலை செய்யறவங்களுக்கு எலும்பு எலும்பா இருக்காது. எலும்பு எப்படி இருக்கும்? இரும்பா இருக்கும். ஆளு ஒல்லியா தான் இருப்பான். ஆனா இவ்வளவு பெரிய தடகாத்திரம் உள்ள உருவத்தை பிடிச்சு நிப்பாட்டிடுவான். அப்படி டக்குன்னு பிடிச்ச அப்படி நிப்பாட்டிடுவான். தட்டிக்கிற மாட்டான். அது என்ன கோழி? அது என்ன கோழி? பிராய்லர் கோழி. பிராய்லர் கோழிய கழுத்தை வெட்டி நீங்க அந்த உள்ள போடுவான். அதை உள்ள போட்டு அந்த காலை உதையதுல காலை ஒடிச்சிடும். ஏன்னா அந்த அதனுடைய எலும்பு அவ்வளவு சாஃப்டா இருக்கும். நீங்க கையை வச்சு இப்படி ஒடிச்சிடலாம். ஆனா அதே வேளையில அலைஞ்சி திரிஞ்சு ஆகாரம் சாப்பிடுறது பாருங்க கோழி. அது உங்களால ஒன்றும் என்ன செய்ய முடியாது, கடிக்க முடியாது. இது அலையாம இருந்து அதுக்கு சத்து பார்த்து என்னது கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. உடம்பு மட்டும் எப்படி இருக்கும்? உடம்பு மட்டும் பெருசா இருக்கும். ஆனா என்ன இருக்காது? ஆனா என்ன இருக்காது? பலம் இருக்காது. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்குள்ளாக ஆன்மீக சக்தி இல்லாதபடினால, ஆன்மீக சக்தி இல்லாதபடினால இவர்கள் சின்ன சின்ன காரியத்தில் இவர்களால் நிலைநிற்கவே முடியல. நாம எவ்வளவோ காரியத்தை கடந்து போக வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு தோல்வி என்பது இல்லைன்னு சொல்லிட்டாரு, உனக்கு ஜெயம்தான் சொல்லிட்டாரு. இந்த காரியம் ஆரம்பத்தில் இப்படி இருந்தாலும் இது முடிவு சம்பூர்ணமா தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை குறித்து நான் சந்தேகப்பட அவசியமே இல்லை. நான் ஆண்டவரை நோக்கி நான் வேகமாக நான் சரியாக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்க சென்று பாருங்க. உங்களை பார்த்தாலே சாத்தான் மட்டுமல்ல எல்லாரும் என்ன செய்வாங்க. நீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமா எதுவும் நினைச்சாலே அவனுக்கு எதுவும் ஆயிரும். ஏன்னா விசுவாச சக்தி அவ்வளவு பெருசு. உங்களுக்கு விரோதமா நினைச்சாலே அவனுக்கு எதுவும் ஆயிரும். அடுத்த நினைச்சு பார்ப்பான், நல்லதானே இருந்தோம், இந்த ஆள் மேல ரொம்ப
ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி எரிச்சல் உண்டானது பிறகு இப்போ வாழ்க்கையில் நிறைய அடியில நமக்கு அவன் எப்படி தெரியுமா நினைப்பான், நமக்கு செய்வன் வச்சுட்டாங்க நினைப்பான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்வனுங்கிறதே தெரியாது, தெரியுமா? செய்வனுங்கிறதே தெரியாது. செய்வனுக்கு மேல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது, நம்பிக்கை கிடையாது. ஆண்டவர் மேல்தான் நம்பிக்கை எல்லாம் வச்சிருக்கும். நமக்கு இடையூறு செய்யறவர்களுக்கு நாம் இடையூறு செய்ய வேண்டும் என்றாலும் அந்த பொறுப்பை யாரிடத்துல கொடுக்கிறோம்? ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பதில் செய்யாமல் நான் பதிலளிப்பதற்கு இடம் கொடுங்கள். பதில் செய்கிறவர் நானே, நானே பதில் செய்வேன். பதில் செய்யற பதில் செய்ய மாட்டாரா? நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க நியாய தீர்ப்பு ஆண்டவர் இந்த பூமியில துன்மார்க்கனுக்கு கொடுக்க மாட்டார் நினைக்கிறாங்க. நான் சமீபத்தில் ஒரு வசனத்தை வாசித்தேன். நானும் சில வேளை நினைக்கிறது உண்டு, தேவையில்லாம எவ்வளவு பேசுறாங்க, எவ்வளவு இடங்கள் கொடுக்குறாங்க, ஆண்டவர் ஒன்றும் நீதி செய்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நான் நினைத்தது உண்டு. அதுக்கு பைபிள்ல சங்கீதக்காரராகிய தாவீது ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, அந்த வசனத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா அறிக்கை செய்யறாரு. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் வல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது, அவர் வல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது, தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றாம் படிப்போம், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றாம் படிப்போம். அல்லேலூயா. சங்கீதத்தினுடைய புத்தகம் 58ஆம் அதிகாரத்தினுடைய 10-11 நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிங்கள். பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான், அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான், அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்வான். நீதிமானுக்கு விரோதமாக துன்மார்க்கன் நியாயமில்லாத காரியங்களை செய்யும் போது வேதம் சொல்கிறபடி இந்த பூமியிலே ஆண்டவர் துன்மார்க்கனுக்கு என்ன செய்கிறாராம்? நியாயம் செய்கிறார். இந்த பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு. ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீ நுட்பமாக நீங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். ஆனால் நீங்கள் நியாயம் தவறி நடந்துவிட்டு, நீங்கள் நியாயம் தவறி நடந்தபடினாலே ஒரு நபர் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தால் ஆண்டவர் நியாயம் செய்ய மாட்டார். ஆனால் நீங்கள் நீதியாகத்தான் நடக்கிறீங்க, நீதியாகத்தான் பேசுறீங்க, நீதியாகத்தான் செயல்படுறீங்க. ஆனா உங்களுக்கு விரோதமாக அநியாயமாக துன்பங்களை கஷ்டங்களை கொடுக்கிற ஜனங்கள், நிந்திக்கிற ஜனங்கள், தூசிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அதை நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நீங்க என்ன செய்ய? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல எப்படி ஓடணும்? உங்களுக்கு எதை நியமிச்சிருக்க? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள மாதிரி உங்களுக்கு இல்ல, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல அவங்கள மாதிரி நீங்க ஓட முடியாது. உங்களுக்கு நான் ஒரு ட்ராக்க நியமிச்சிட்டேன், அந்த ட்ராக் தான் உங்களுக்கு. அது ஒருவேளை கொஞ்சம் கஷ்டத்தோடு நீங்கள் ஓட வேண்டியது இருக்கலாம், சில வேளைகளில் சில நிந்தையோடு நீங்கள் ஓட வேண்டியது இருக்கலாம், சில வேளைகளில் ஜனங்கள் குத்திக்கிட்டே இருப்பாங்க, இந்த குத்துதலோடு நீங்கள் ஓட வேண்டி இருக்கலாம். இதுதான் உங்களுடைய ட்ராக். அந்த ட்ராக்ல நீங்க ஓடிதான் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அவரவர்களுக்கு என்ன இருக்கு? ஒரு இடத்துல பலவிதமான சிலுவை இருந்துச்சுன்னா அது நீங்க எந்த சிலுவை எடுப்பீங்க? எந்த சிலுவை எடுப்பீங்க? சரி, மர சிலுவை இருக்கு. உங்களுக்கு இங்க இருக்கீங்களா எங்க இருக்கீங்க தெரியல எனக்கு. மர சிலுவை இருக்கு, அடுத்தால அலுமினிய சிலுவை இருக்கு, அடுத்தால இதுல வேற என்ன தெர்மாக்குள்ள சிலுவை செய்து வச்சிருக்கு, அடுத்தால பக்கத்துல எதுலயும் சிலுவை வச்சிருக்கு,
தங்கத்திலே சிலுவை வச்சிருக்கு. எந்த சிலுவை எடுப்பிய? மர சிலுவை போதுமா? தெர்மாக்கோல் சிலுவை போதும்? சும்மா ஒத்த விரல தூக்கிட்டு போயிடலாம். தெர்மாக்கோல் சிலுவை போதுமா? என்ன சிலுவை எடுப்பீங்க? தங்க சிலுவை. கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் பரவாயில்லையா? கொஞ்சம் கனமா இருக்கும் பரவாயில்லையா? தங்க சிலுவைனா கொஞ்சம் எப்படிதான் இருக்கும்? கொஞ்சம் கனமா தான் இருக்கும். ஆண்டவர்களை தங்கமாக வைக்கணும் விரும்புகிறாரு. எனவே தங்க சிலுவைக்கு வந்து தந்திருக்கிறார். நீங்க மேன்மை உள்ளவர்கள். ஒருவேளை உங்களுடைய மேன்மை இப்போ உங்க குடும்பத்துக்கு தெரியாம இருக்கலாம், இப்போ உங்க கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், இப்போ உங்களுடைய அண்டை வீட்டருக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு நாள் வரும், நீங்க தங்க சிலுவை என்பது அவர்களுக்கு அப்போ தெரிய வரும். அப்போ உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனா இப்போ நீங்க அந்த தங்க சிலுவைய ரொம்ப கஷ்டத்தோடு தான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இயேசு சிலுவையை எடுத்துக்கொண்டு போகும்போது அவரால் சுமக்க முடியாம விழுந்து 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 விழுந்துதான் அவர் எடுத்துக்கொண்டு வந்து போனா. இதை பார்க்கும் போது பாவமா இருந்துன்னு சொல்லிட்டு யாரு சுமந்தா அந்த சிலுவைய? ஒரு மனுஷன். பேர் யாரு? சீமான் தானே. சீமான் என்னத்தை சுமந்தான்? சிலுவை வந்து அவருக்கு சப்போர்ட்டா சுமந்தான். ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையை சுமந்தபடினாலதான் மனுஷனா இருந்த அவர் இன்னைக்கு யாராவே இருக்கிறார். அந்த சிலுவை மட்டும் வேண்டாம்னு சொல்லி அவர் மனுஷனா தான் இருந்திருப்பார். இன்னைக்கு தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்துல யார் இருக்கிறார்? இந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் தேவனாக வந்து இருக்கிறார். அவர் அந்த பாடுகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டபடினால்தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக வேளைகளிலே பாடுகளை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் வந்து இருக்கிறோம். ஆனால் அந்த பாடுகள் வந்து நமக்கு நித்திய கனமகிமை அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான என்ன உபத்திரம் இருக்கு? யாருடைய உபத்திரம் இருக்கு? கணவனுடைய உபத்திரம் இருக்கு. சிலருக்கு யாருடைய உபத்திரம் இருக்கு? பிள்ளைகளுடைய உபத்திரம் இருக்கு. சிலருக்கு யாருடைய உபத்திரம் இருக்கு? பக்கத்து வீட்டுக்காரனுடைய உபத்திரம் இருக்கு. சிலருக்கு யாருடைய உபத்திரம் இருக்கு? வேலை செய்கிற இடத்துல உபத்திரம் இருக்கு. சிலருக்கு யாருடைய உபத்திரம் இருக்கு? பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறதான பார்ட்னருடைய உபத்திரம் இருக்கு. இப்படி பல உபத்திரவங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கு. ஆனா இந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். இது எனக்கு ஆண்டு தந்த சிலுவை என்று சொல்லி சுமந்து கொண்டு நம்ம பாடானாலும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தால் சுமந்து கொண்டு போனால் நமக்கு என்னது கிடைக்குமா? கன மகிமை. இது யார் தர்றா? கனத்தை மகிமை யார் தரணும்? யார் தரணும்? நீங்க உங்களை உயர்த்தவே கூடாது. ஆண்டவருக்கு ஒரு சுபாவம் உண்டு. உயர்த்தினா தாழ்த்துவார், தாழ்த்தினா நீங்க உங்களை உயர்த்தி பேச ஆரம்பிச்சுட்டீங்கன்னா ஆண்டு ஒரு பக்கத்துல உங்களை தாழ்த்திட்டே வருவார். நீங்க ஒரு பக்கத்துல இருந்து நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணு இல்லை ஆண்டவர், நீங்க தாழ்த்திக்கிட்டே வாங்க. நீங்க தாழ்த்திக்கிட்டே வரும்போது ஒரு சிலர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்களை மேன்மையா சொல்லுவாங்க. அந்த மகிமை நீங்க எடுத்துக்கிடாம இது யாருடைய இருக்கிறது? தொழில் செய்யறவங்களுக்கு சில வேலையில சொல்லுவாங்க, தொழில் எல்லாத்தையும் நீங்க நல்லா செய்றீங்களே, அந்த தொழில் திறமையை கொடுத்தது யாரு? அப்ப அந்த மகிமை யாரு கொடுக்கும்? அந்த மகிமை கத்தருக்கு. சிலர் வந்து கையில கிடைக்கிறதான பணத்தை அழகா பத்திரப்படி சில காரியங்கள் செய்வாங்க. பரவாயில்ல, நல்ல புத்தியா வந்து நீங்க வந்து செலவு பண்றீங்க. அந்த மகிமை யாரு கொடுக்கணும்? எத்தனை பேருக்கு பணம் நிறைய வருது, ஆனா என்ன இல்லை, முட்டை பெருசா விட்டா காணாது, அதை பொறிக்க வைக்கணும். தீக்கோழி வந்து முட்டை பெருசா விடும். நம்ம பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வச்ச. ஞானத்தை கேட்கணும். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் கடனாளியாக இருப்பதற்கான காரணமே பொருளாதார காரியங்கள்ல உங்களுக்கு என்ன இல்லை, புத்தி இல்லை, ஞானம் இல்லை. பணத்தை என்ன செய்ய வேண்டும், இந்த பணத்தை எதற்காக தந்திருக்கிறார், இதை எப்படி செலவு பண்ண வேண்டும், ஞானம் இல்லை. எனவே காலமெல்லாம் இன்றைக்கு அநேக ஜனங்கள் கடனாளியாக வட்டி கடன் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் ஒருவனும் என்ன கட்டக்கூடாது. என்ன முடிக்கிறீங்க? இது கடனாங்கிறது உலகம் போல இருக்க சொல்றோம். ஏற்கனவே நம்ம தலைமையிலாம் கவர்மெண்ட் கடன் வாங்கியாச்சு. நம்மள உலக வங்கிட்ட காட்டி என் நாட்டில் இத்தனை கோடி பேர் இருக்காங்க, ஒவ்வொரு ஜனத்துக்கு மேல இத்தனை லட்சம் ரூபாய் எனக்கு கடன் தான் கேட்டு வாங்கியாச்சு இந்திய அரசாங்கம். இதுக்கு மேல நம்ம நாட்டு தலையும் வாங்க வேண்டியது இருக்கு, கடன் வாங்க வேண்டியது இருக்கிறதா? கடன் வாங்கி செய்தா சீக்கிரம் செய்யலாம், கடன் வாங்காம செய்தா ஆண்டவர் நினைச்ச நேரத்தில் செய்யலாம். நீங்க செய்ய போறீங்களா, ஆண்டவர் செய்ய விட போறீங்களா? நீங்க செய்ய போறீங்களா, ஆண்டவர் செய்ய விட போறீங்களா? ஆண்டவர் செய்ய விட்டீங்கன்னா அமைதியா இருக்கும், சமாதானமா இருக்கும். நீன்னு யாரும் வந்து எதை நீட்ட மாட்டான்,
தள்ளிட்டோம். நம்மளை எவ்வளவு மதிப்புக்குரியவர்கள் தெரியுமா? ஆண்டவர் அறியாத அஞ்ஞான பக்தி உள்ளவர்கள் ஒரு நபர் வந்து நம்முடைய மதிப்பை குறைப்பதற்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது. நாம் தான் அதற்கு காரணம். இஸ்ரவேலை கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு நிகரான ஜனம் இந்த பூமியில யாருமே இல்லை. நீ மதிப்புக்குரியவன். நீ வானத்தை பூமி உண்டாக்கிறவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை. அந்த தேவன் சொல்லுகிறாரு, நீ என்ன நம்பு, விசுவாசி, விசுவாசத்தை விட்டுறாத. நான் வசனத்தை எடுக்க விரும்பல, அடுத்தால வாயிலே சொல்லிட்டு போயிடுறேன். நமக்கு விசுவாசம் பெருகணும்னா விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தைனால. வசனத்தை நல்லா என்ன செய்யுங்க, வாசிங்க. வாசிக்க தெரியாதவங்க ஆடியோ பைபிள் போட்டு வசனத்தை நல்லா என்ன செய்யுங்க, கேளுங்க. அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நீங்க என்ன செய்யுங்க, நிரப்பப்படுங்க. அப்போது உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். சிம்சோனுக்குள் தேவனுடைய ஆவி இறங்கினபடியினால் அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து, தாடை எலும்பு எவ்வளவு பெருசு இருக்கும், அது பெரிய பட்டயம்லாம் கிடையாது, அது சின்னதான ஒரு பட்டயம் தான். இந்த சின்ன பட்டயம் கூட கிடையாது, ஒரு எலும்பு எத்தனை பேரை கொண்டான்? அவனுக்கு தைரியத்தை கொடுத்தது என்னது? தேவனுடைய ஆவியானவர். தேவனுடைய ஆவியான அற்பமாக எண்ணப்பட்டதான அந்த கழுதை தாடை எழுப்பினால் 1000 பேரை கொண்டு குவிக்கத்தக்கதான ஒரு பலத்தையும் தைரியத்தையும் என்ன செய்து கொடுத்தது. நீங்கள் ஜெபிங்க, தேவாவிக்குள் நிறைந்திருங்க. அடுத்தபடியாக வேதத்தை என்ன செய்ய, வாசிங்க. இது உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும், விசுவாசத்தை வளர செய்யும். எந்த நிலையிலும் தேவன் மேல் வைக்கிறதான விசுவாசத்தை என்ன செய்தாங்க, விட்டுறாதாங்க. தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அவர் உங்க படகுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறார், சீக்கிரத்தில் எழும்புவார். தூங்கிட்டு இருக்கார் உங்க படகுல, அவர் தூங்கிட்டு இருக்கிறார், சீக்கிரத்தில் எழும்புவார். அவர் எழுப்பினோடனே உங்களுக்கு என்ன உண்டு? அவர் எழுப்பணும்னா நீங்க வேற யாரை நோக்கி கூப்பிடாதாங்க, யாரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, அவர் எழுப்பினாங்க அல்லவா, இயேசுவே எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, இயேசுவே எங்களுக்கு இறங்குங்க, இயேசுவே எனக்கு அற்புதத்தை செய்யுங்க, நீங்க சொல்லுங்க. அவர் எழுப்புவார், நித்திரை விட்டு எழுப்புவார். ஒரு வார்த்தை சொல்லுவார், அன்னைக்கு எல்லாம் இதெல்லாம் எல்லாம் சமாதானம் ஆயிரும். எல்லாரும் மூக்கு மேல வந்து விரல் வைத்து பார்ப்பாங்க, இவர்களா இப்படி இருக்காங்க, இவர்களா இவ்வளவு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாங்க, இவர்களா இப்படிப்பட்டதான விடுதலையோடு இருக்கிறாங்க, இவர் முன்னாடி இப்படி இருந்தாங்களே, இப்ப எப்படி இப்படி ஆனாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதான விதத்துல ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். எனவே ஆண்டவர் கேட்கிறதான கேள்விக்கு விசுவாசம் எங்கே போயிட்டு சொல்லி சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும், ஆண்டவரே விசுவாசிக்கணும், விசுவாசம் இங்கேதான் இருக்குது என்று சொன்னீங்க. ஆண்டவரத்துல அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் மகா பெரிய மேன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நம்ம எல்லாரும் ஜெபம் செய்வோம். எல்லாரும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்னிடத்துல இன்னும் அவிசுவாசம் இருக்கிறது, சோதனை வந்து வரும்போது நான் சோர்ந்து போய் விடுகிறேன் ஆண்டவரே, சோதனை வரும்போது நான் பின்வாங்கி விடுகிறேன், சோதனை வரும்போது என்னுடைய இருதயம் மிகவும் அலக்களிக்கப்படுகிறது ஆண்டவரே, சோதனை வரும்போது நான் சோர்ந்து போய் விடுகிறேன். நான் சோர்ந்து போக அவசியம் இல்லை, நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரத்தில் நீங்க சொல்லுங்க, நான் சோர்ந்து போக வேண்டியது அவசியம் இல்லை, நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன். சூழ்நிலைகள் என்னை அநேக வேலைகளிலே பயமுறுத்தினது, சூழ்நிலைகள் அநேக வேலைகளிலே எனக்கு அவிசுவாசத்தை கொடுத்தது. விசுவாசிக்க ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயத்திறந்து ஆண்டவரத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தால் பிழைத்தோங்க, வீரபாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க, வீரபாதை காட்டினீரே. வாழ்ந்து தனி தரும் வாழ்வே, வேணுமே வரமே நோதிரே. வாழ்ந்து தனி தரும் வாழ்வே, வேணுமே வரமே நோதிரே.
கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டுமாறு உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பயமுள்ள ஆவியை கர்த்தர் மாற்றி போடுங்க. சந்தேகத்தின் ஆவியை கர்த்தர் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ள இருதயம் உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். கர்த்தருடைய வல்லமையினாலே ஒவ்வொருவரை நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் உம்முடைய திரு சன்னிதானத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை பாட, துதிக்க, மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தீங்க. எங்களுடைய ஆராதனை அங்கீகரித்த தேவன் மீது எங்களை ஆசீர்வதித்தீங்களே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சீசர்களை பார்த்து கேட்டீங்க ஆண்டவரே. அந்த சீசர்கள் உண்மை பார்த்து கர்த்தாவே ஸ்தோத்திரமான நித்திரை விட்டு எழுப்பின போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தீர். அதே போல எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சீக்கிரத்தில் அற்புதத்தை செய்ய போகிறீங்க. எனவே விசுவாசத்தை உடைய பிள்ளைகள் பெருக்கிக் கொள்ளத்தக்கதாக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்ய, வார்த்தையை வாசித்து அதை நம்பத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உடைய பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பன்மடங்கு விசுவாசம் உடைய பிள்ளைகளுக்குள்ளாக இப்போது கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையினாலே வளர்வதாக, இதற்கான அபிஷேகத்தினுடைய வல்லமை பாரத்தில் இருந்து மறுபடியும் கொடுக்கப்படுவதாக. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் வரநாட்கள் அழைத்து வாருங்க. சமீபத்திலும் தூரத்திலும் இந்தியாவின் பலமான வெளிநாடுகள் எங்களோடு ஐக்கியப்பட்ட உண்டு. எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் ஆசீர்வதிக்கப்படுவாருமாய் காணப்படுவதாக. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனிதர்களுடைய வஞ்சக செயலுக்கு எல்லாரையும் விலை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே வருகை தாமதிக்குமானால் மறுபடி ஒருமுறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்கிறவதாக வருகை இருக்குமானால் எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நாமை வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.